ஏதாவது ஒரு தானியம் வந்து நம்ம வந்து ஒரு கிரேவி மாதிரி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அது ரொம்ப உடம்புக்கு ப்ரோட்டீன். அதனால் வந்து பச்சைப்பயிறு, பிளாக் சன்னா, நிறைய இருக்குங்க. அந்த மாதிரி ராஜ்மா, பிளாக் பீன்ஸ் அந்த மாதிரி. ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம வந்து வெஜிடபிள்ஸோட இந்த தானியமும் நம்ம வந்து ஏதாவது ஒரு வகையில் சுண்டலாகட்டும், ஏதாவது ஒரு கிரேவி மாதிரி ஒரு டைப்பில் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அது எல்லாருக்குமே ரொம்ப இப்போது இந்த டைமில் ரொம்ப ஒரு சத்தான ஒரு உணவு. ஸோ இன்றைக்கி நான் கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை வந்து பூரிச்சன்னா, அது காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இது வந்து நாங்கள் லஞ்ச் ரெசிபியாக தான் சாப்பிட்றோம். ஏன்னா சில டைம் ரைஸ் அந்த மாதிரி சாப்பிட்றது போர் அடிக்கும்போது எல்லாருமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு நாள் பூரி, சன்னா, அப்புறம் வித் ரசம் ரைஸ், கர்ட் ரைஸோடு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாம் வாங்க.